பிதா, குமாரன், பரிசுத்தாவியின் பேராலே ஆமென். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, தேவரீர் நீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது தடைபடாது என்று சொல்லி அறிந்திருக்கிறேன் என்று சொல்லி யோபு 42வது அதிகாரத்தில் 2வது வசனம் அழகாக நமக்கு குறிப்பிடுகிறது. சகலத்தையும் செய்ய வல்லவரா நம்மளுடைய ஆண்டவர்? என்னுடைய தேவைகளை அவர் நிறைவேற்றுவாரா? எனக்கான காரியங்களை அவர் செய்து வருவாரா என்று சொல்லி நாம் யோசிக்கின்ற வேளையில ஆண்டவர் சகலத்தையும் அவர் செய்ய வல்லவருங்க. என்னுடைய வாழ்க்கையில எடுத்துக்கொண்டோம் என்று சொல்லி சொன்னால், நான் 10th முடித்தவுடன் எனக்கான ஒரு குரூப் கொடுக்கப்பட்டது, கம்ப்யூட்டர் சயின்ஸ் என்று சொல்லி. அப்ப கம்ப்யூட்டர் சயின்ஸ் தான் ப்ளூமிங். நான் சொல்வது கிட்டத்தட்ட 95 ஆண்டுகள்ல இருக்கும். என்னுடைய சக நண்பர்கள் எல்லாம் அந்த கம்ப்யூட்டர் சயின்ஸ் குரூப் தான் எடுத்தாங்க. ஆனால் கடவுளுடைய திட்டம் எனக்கு வேறதாக இருந்தது. நான் மாறாக பயோமேக்ஸ் நான் எடுத்தேன். என்னுடன் 10ஆம் வகுப்பு வரை படித்த நண்பர்கள் அனைவருமே மேக்சிமம் ஒரு 70-80% கம்ப்யூட்டர் சயின்ஸ் குரூப் எடுத்திருந்தாங்க. அந்த கம்ப்யூட்டர் சயின்ஸ் குரூப் எடுத்த எல்லாருமே அப்ராட்ல இருக்காங்க. மிகப்பெரிய ஒரு சாப்ட்வேர் கம்பெனில மேனேஜராக இருக்கிறாங்க. நல்ல விதமான ஆசீர்வாதத்துல இருக்கிறாங்க. அப்ப நான் நினைத்தது உண்டு, ஆண்டவரே ஏன் என்னை சாப்ட்வேர் கம்பெனில நீங்க என்னை அனுமதிக்கவில்லை? நீங்க என்ன நினைச்சீங்க என்னுடைய வாழ்க்கையில அப்படின்னு சொல்லி நான் யோசித்தது உண்டு. கடவுள் நமக்கான ஒரு சித்தம் வைத்திருக்கிறார். நான் சாப்ட்வேர் கம்பெனில நான் வேலை பார்த்திருந்தேன் சொல்லி சொன்னால், ஆண்டவர் எனக்கான இல்லற வாழ்க்கையை இங்கே அமைத்திருக்க மாட்டார். ஆண்டவருடைய ஊழியத்தை நான் செய்திருப்பேனா என்பது எனக்கு தெரியாது. ஆனால் ஆண்டவருடைய சித்தம் என்ன என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். இப்பொழுது நான் யோசிக்கின்ற பொழுது, நான் சாப்ட்வேர் லைன்ல போயிருந்தேனா என்னுடைய லைஃப் ஸ்டைல் மாறி இருக்கும். ஆண்டவருடைய பாதைக்கு நான் வந்திருக்க மாட்டேன். ஆண்டவர் என்னை குறித்து ஒரு திட்டம் வைத்திருந்திருக்கிறார். அதுக்கப்புறம் என்னுடைய வாழ்க்கைக்கான கல்வியை நான் படித்த இடத்தை நான் யோசித்து பார்க்கிறேன். அங்கெல்லாம் என்னை ஆண்டவர் உண்மையாக மோல்டு பண்ணாரு. கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, அவர் செய்ய நினைத்தது தடைபடாது. அதனால உங்களுடைய விருப்பத்தின்படி ஆண்டவர்கிட்ட நீங்க மன்றாட்டு செய்யாதீங்க. ஆண்டவரே நீங்க என்ன எங்களை குறித்து சித்தம் வச்சிருக்கிறீங்கப்பா, அதை நீங்க வாழ்க்கையில செய்யுங்கப்பா என்று சொல்லி நீங்க அந்த சித்தத்துக்கு நீங்க ஒப்பு கொடுக்கின்ற பொழுது செய்ய நினைத்தது தடைபடாதுங்க, ஆட்டோமேட்டிக்கா நடைபெறும். அதனால எதை குறிச்சு நீங்க கவலைப்படாதீங்க. ஐயோ எனக்கு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு வந்தது, அதை நான் விட்டுட்டு போயிட்டேன் என்று சொல்லி நீங்க நினைக்காதீங்க. உங்களை குறித்து ஆண்டவர் செய்த திட்டம் அது நிறைவேறும். யோபுவை போல, ஆண்டவரே நீ செய்ய நினைத்தது தடைபடாது என்று சொல்லி நான் அறிந்திருக்கிறேன். அதனால உங்களுடைய கரத்துல கொடுத்துட்டேன் ஏசப்பா, நீங்க செய்யுங்க, நாங்க அவருடன் காத்திருக்கிறோம் என்று சொல்லி நீங்க அவர்கிட்ட கொடுத்து பாருங்க. கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில அவர் செய்ய நினைத்த காரியங்கள் எதுவும் தடைபடாமல் செய்து உங்க எல்லாரையும் நித்தியமான வாழ்வுக்குள்ளாக நடத்தி செல்வாராக. ஆமென். God bless you.